வணக்கம். இன்றைய நாள் 19/2/2026 வியாழக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் தாட்சாயினி விமல்ராஜ். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நமல் ராஜபக்ஷ மீது தொடரப்பட்ட வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு. சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனம் செலுத்தும் வெளிநாட்டவர் மீது வழக்கு தொடரப்படும் போலீசார் எச்சரிக்கை. கடற்படையால் படுகொலை செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கு 32ஆம் ஆண்டு நினைவேந்தல். இலங்கை மின்சார சபையில் மீண்டும் ஏற்பட்ட குழப்பம், ஜனாதிபதிக்கு பறந்த கடிதம். டெல்லியில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட இமானுவேல் மேக்ரோன். பிரிட்டிஷ் தம்பதியருக்கு ஈரானில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிபதி அபர்ணா சுந்தரகொட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார். அதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அளிப்பதற்கு திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பாதுகாப்பு பலத்துக்கு சர்வதேச பாராட்டு. அண்மையில் இலங்கையில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் இடையிலான T20 கிரிக்கெட் போட்டியானது வெறும் விளையாட்டாக மட்டுமின்றி ராஜதந்திரமாக மற்றும் சர்வதேச ரீதியில் மிக முக்கியமான வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. இந்த போட்டியின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகளவான படையினர் குவிக்கப்பட்டு மிக பாரிய பாதுகாப்பு வலயத்தில் போட்டி நடத்தப்பட்டது. எவ்விதமான அசம்பாவிதங்களும் இன்றி நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைமை எவ்வகையிலும் கேள்விக்கிடமாக்கப்படாத வகையில் இந்த போட்டி மிகவும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச நாடுகள் மோதிக்கொள்ளும் இத்தகைய முக்கிய நிகழ்வை அமைதியான முறையில் கையாண்டமைக்காகவும் இப்போட்டியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தியதற்காகவும் பாகிஸ்தான் மற்றும் இந்திய தரப்புகள் இலங்கைக்கு தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வந்துள்ளன. இலங்கையில் செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனம் செலுத்தும் வெளிநாட்டவர் மீது வழக்கு தொடரப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியகத்தர் FU வுட்லர் கூறினார். கடந்த ஆண்டு இலங்கையில் வாகனங்களை செலுத்தும் போது ஏற்பட்ட வீதி விபத்துகள் மொத்தம் 5 வெளிநாட்டவர் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 7 கடுமையான விபத்துகள் பதிவானதாகவும் 78 சுற்றுலா பயணிகள் சிறிய காயங்களுடன் உள்ளதாகவும் போலீசார் ஊடக பேச்சாளர் கூறினார். கொழும்பு கோமாகமை பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது ஐஸ் போதைப் பொருட்களுடன் 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டவர்கள் கடுவலை மற்றும் கொஸ்பவை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 31 மற்றும் 34 வயதுடைய நபர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 34 வயதுடைய நபர் ஒருவர் பாடசாலை ஒன்றில் காவலாளி என போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்களிடமிருந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவர்கள் நீண்ட காலமாக பகுதியில் போதைப் பொருட்கள் விநியோகத்தில் ஈடுபட்டு வருவதாக என்பது குறித்து போலீசார் மேலே விசாரணையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சந்தேகநபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையால் படுகொலை செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கு 32ஆம் ஆண்டு நினைவேந்தல் கட்டைக்காடு செயின்ட் மேரிஸ் மைதானத்தில் உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வானது நேற்று மாலை ஆரம்பமாக சுண்டிக்குளம் தொட்டுவாய் வாய்க்காலில் 1994ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி அதிகாலை கடலில் கட்டுமரங்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையில் இலங்கை கடற்படையின் ரோடோ படகின் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 10 கடற்தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். மேற்படி கடற்தொழிலாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து மலர் மாலையினை உயிரிழந்தவரின் உறவினர் ஒருவர் அணிவிக்க பொதுச்சுடர் உயிரிழந்த மீனவர் ஒருவரின் தந்தையால் ஏற்றப்பட்ட ஏனைய சுடர்கள் சம நேரத்தில் உறவுகள் ஏற்றி வைத்தனர். அத்துடன் மலர் அஞ்சலியை வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சுகிர்தன் ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து விருந்தினர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு உணர்வெழுச்சியுடன் நினைவு கூறப்பட்டது. நிகழ்வில் கட்டைக்காடு பங்குத்தந்தை வசந்த், அருட்கலாநிதி ரமேஷ் அடிகளார், அருட்சகோதரர் ஜெனிஸ்ரன், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சுகிர்தன், பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதீஷ், காணி உரிமையாளர் மக்கள் அமைப்பின் தலைவர் முரளிதரன், சிரேஷ்ட ஊடகவியலாளர் காண்டீபன், சண்டிலிப்பாய் பிரதேச சபை உப தவிசாளர் தயாபரன், கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் வசந்தன், பருத்தித்துறை பிரதேச உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
உலகளாவிய ரீதியில் ஓய்வு காலத்தை நிம்மதியாக கழிப்பதற்கான சிறந்த நாடாக இலங்கை தரப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நியூயார்க் நகரை தளமாக கொண்ட டிராவல் ரிலேஷன்ஸ் சஞ்சிகை வெளியிட்ட புதிய தரவுகளில் இத்தகவல் தெரிய வந்துள்ளது. ஓய்வு பெற்ற தம்பதியினர் மாதம் ஒன்றுக்கு $1000 அமெரிக்க டாலர்களை செலவிட்ட முடிந்தால் இலங்கையின் மிகவும் வசதியான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும் என சஞ்சிகை சுட்டிக்காட்டியுள்ளது. 2024ஆம் ஆண்டின் ஒப்பிடும்போது தங்களது ஓய்வூதிய காலத்தை நீடிக்கும் முயற்சிகளில் எண்ணிக்கை 14% அதிகரித்துள்ளதாக அந்த சஞ்சிகை தெரிவித்துள்ளது. இப்போது அந்த பிரச்சினைக்கு ஒரு சிறந்த தீர்வு உள்ளதாக அமெரிக்க ஓய்வு பெற்ற இலங்கையில் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று ரெவல்யூஷன் சஞ்சிகை தெரிவித்துள்ளது. உணவு, தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகள் அனைத்தும் மலிவு விலையில் உள்ளன. மேலும் $1000 செலவிடும் ஒரு தம்பதியினர் மாதத்தில் பெரும்பாலான நாட்களில் வெளியே சாப்பிட முடியும் என்றும் அந்த சஞ்சிகை சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை மின்சார சபைக்கு தனியார் துறையிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் பொறியாளர்களை நியமிக்க ஏற்படுத்தப்பட்டுள்ள தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மின்சார சபை பொறியாளர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் சங்கம் தெரிவித்த கருத்துக்கள் மின்சார சபையில் உள்ளே தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்த பொறியாளர்கள் இருக்கும் போது வெளிப்புற தனியார் நிறுவனம் ஒன்றிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் நியாயங்களை மேற்கொள்வது அநியாயமானதாகும். மேலும் ஸ்ரீலங்கா இன்ஜினியர்ஸ் எனப்படும் தனியார் நிறுவனம் மூலம் இந்த ஆட்சேர்ப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மின்சார சபை கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்றும் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். தனிப்பட்ட தொடர்புகள் அல்லது ஏதாவது சலுகை அடிப்படையில் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்படுகின்றதா என சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்த திட்டத்திற்கான செலவுகளும் வீணான தொகை இறுதியில் மின்கட்டணத்தை உயர்த்துவதன் மூலம் மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கை கடற்படையினருக்கு எல்லை தாண்டி மீன்பிடிப்பில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 22 ராமேஸ்வர கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பு அருகே 12 ராமேஸ்வரர் கடற்தொழிலாளர்கள் 2 படகுகளுக்கும், மன்னார் கடற்பரப்பில் 10 ராமேஸ்வர கடற்தொழிலாளர்கள் 2 படகுகளுக்கும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் கடற்தொழில் நீரியல்வாழ் திணைக்கள அதிகாரிகளுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக இன்றைய தினம் ஊர்காவத்துறை மற்றும் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் வடக்கு தீபகற்பமான யாழ்ப்பாணம் சர்வதேச சுற்றுலா பயணிக்கு கவனத்தை ஈர்க்கும் ஒரு முக்கிய மையமாக மாறியுள்ளது. யாழ்ப்பாணத்தின் இலங்கையின் இறுதி எல்லை என வர்ணிப்பது கோச்சேன் நெஸ்ட் டிராவலிங் இந்தியன் விசேட தாளிதழ் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வரலாறு, தனித்துவமான கலாச்சாரம், மக்களின் எழுச்சி, இயற்கை எழில் கொஞ்சம் அழகு உட்பட்ட விடயங்கள் குறித்த நாளிதழில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் தனித்துவ உணவு, பாரம்பரியமான சத்து நிறைந்த சிவப்பரிசி, பனைசார் உணவுகள், நறுமணமிக்க வாசனை திரவியங்கள் சர்வதேச பயணிகளை ஈர்த்துள்ளதாக குறித்த நாளிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தொடர்பான இந்திய செய்திகள். இமானுவேல் மேக்ரோன் டெல்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் யூரோப் ஒரு பாதுகாப்பான இடம் என்றும் அது கண்மூடித்தனமான கட்டுப்பாடுகளில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஐரோப்பா மற்றும் அதன் கூட்டணிகளில் இணைந்து செயற்கை நுண்ணறிவுக்கான விதிகளை அமைக்க உறுதியாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். உச்சி மாநாட்டில் நரேந்திர மோடி மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரஸ் ஆகியோர் செயற்கை நுண்ணறிவு அனைவருக்கும் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் அதன் எதிர்காலம் சில பணக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தல் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் சட்டசபை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் குழு குணேஷ்குமார் வரும் 26-27ஆம் தேதிகளில் சென்னை வருகை தருகிறார். தமிழக சட்டை தேர்தல் களம் பரபரத்து கொண்டிருப்பது சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையகம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் மார்ச் 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் 6 இடங்களுக்கு ராஜ்யசபா தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர்கள் குணேஷ்குமார் சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பிரதிநிதிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்த உள்ளனர். ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி எதிர்வரும் சட்டமன்ற பொது தேர்தல் 2026ஆம் ஆண்டு முன்னிட்டு மாவட்டங்களின் வாக்காளர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்களிப்பது மற்றும் வாக்கினை உறுதி செய்வது குறித்து விளக்கங்களை மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் இறுதி வாக்காளர் பட்டியலில் 23ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது.
தொடர்பான உலகச் செய்திகள். இராணுவ சட்டத்தை திணிக்க முயற்சிப்பதன் மூலம் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் கிளர்ச்சி முனையாக செயல்பட்ட குற்றச்சாட்டின் முன்னாள் ஜனாதிபதி யூன் சுக் இயேல் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து தென்கொரியா நீதிமன்றம் இன்று அவருக்கு எதிரான ஆயுள் தண்டனை உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2024 டிசம்பர் யூன் சுக் இயேல் இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்திய தேசிய சட்டமன்றத்தை முடக்கும் நோக்கம் கொண்டு என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் மரண தண்டனை விதிக்குமாறு சட்டத்தரணிகள் மனுவில் கோரியிருந்த போதிலும் நீதிமன்றம் 65 வயதான முன்னாள் ஜனாதிபதிக்கு ஷீல்ஸ் மத்திய மாவட்ட நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. எனினும் யூக் சுக் ஜோல் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். இராணுவ சட்டத்தை அறிவிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை தடுத்து குறித்து எச்சரிக்கை விடுப்பதை நோக்கமாக கொண்டதாக அவரது நடவடிக்கை இருப்பதாகவும் வாதிட்டார். தென்கொரிய சட்டத்தின் கீழ் ஒரு கிளர்ச்சியை திட்டமிட்டு நடத்துவதற்கு அதிகபட்சமான மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை தென்கொரியா இறுதியாக 2016 ஆண்டில் மரண தண்டனை வழங்கியது. ஆனால் 1997 முதல் யாருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. உளவு பார்த்த குற்றச்சாட்டில் பிரிட்டிஷ் தம்பதியினரான லிண்டோஷோ மற்றும் கிரேவ் ஃபோர்மேன் ஆகியோரின் ஈரானில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த ஜோடி 2025 ஜனவரி 3 மோட்டார் சைக்கிள் பயணத்தில் இருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் மீது உளவு பார்த்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் மறுத்துள்ளனர். முன்னதாக கடந்த அக்டோபர் மாதத்தில் தெஹ்ரானில் உள்ள இஸ்லாமியா புரட்சிக்கார நீதிமன்றத்தில் 3 மணி நேரம் நீடித்த விசாரணையில் இவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். எனினும் இதன்போது அவர்களது தங்களது தரப்பு வாதங்களை முன்வைக்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் தம்பதியினர் குடும்பத்தார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த தண்டனை ஈரானில் இங்கிலாந்து குடிமக்கள் மீதான மிக கடுமையான அரசியல் நோக்கம் கொண்ட தடுப்பு காவல் நடவடிக்கையாகும். எனவே அவர்களை விடுதலை செய்வதற்கு இங்கிலாந்து அரசாங்கம் விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் குடும்பத்தார் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் ஈரானில் அதிகாரிகளால் உளவு பார்ப்பதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை எனும் அவர் கூறியுள்ளார். ஈரான் மீதான எந்த ஒரு புதிய அமெரிக்க தாக்குதலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ஷெர்ஜி லாவ்ரோவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதன்படி ஈரான் அமைதியான அணுசக்தி திட்டத்தை தொடரவும் உதவும் வகையில் ஒரு தீர்வை காண நிதானமான கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அணுசக்தி விபத்தானது உண்மையான அபாயங்கள் இருந்தன என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். அரபு நாடுகள், வளைகுடா, முடியாட்சிகள் ஆகியவற்றிலிருந்து இந்த பிராந்தியத்தில் ஏற்படும் எதிர்வினைகளை நாம் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். பதற்றம் அதிகரிப்பதை யாரும் விரும்பவில்லை. இது நெருப்புடன் விளையாடுவதை அனைவரும் புரிந்து கொள்கிறோம். பதட்டங்களை அதிகரிப்பது ஈரானுக்கு அருகில் உள்ள நாடுகளுக்கு, குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு இடையிலான மேற்பட்ட உறவுகள் உட்பட சமீபத்திய ஆண்டுகளில் ஏற்பட்ட நேர்மையான நடவடிக்கைகளை செயல் தெரிவிக்கக்கூடியதா என்கிறார். இத்துடன் பானிஷியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panishiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியில் பார்வையிடலாம். நன்றி.